ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்கள் இந்த நாளிலும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களில் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை நாம் தியானித்திருக்கிறோம். அதுக்கு முன்பதாய் மாரநாத்தா நிகழ்ச்சியில் வருகை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். நேற்று நித்தியத்து குறித்து பார்த்திருக்கிறோம். இந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், இல்லை மாரநாத்தா நிகழ்ச்சியின்படி நாம் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், இயேசு போதித்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கேட்பது மாத்திரமல்ல, வாசிப்பது மாத்திரமல்ல, அதை சுமந்து கொண்டு போவது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கை கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் பலன் தந்து தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நிறைவேறி முடிய போகிறது. இன்றைக்கி 5ஆம் தேதி, இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலை சூழ்ந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் வருகையை ரொம்ப சமீபத்திலாக்கி கொண்டு வருகிறது. எந்த நேரமும் இயேசு வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனோடு கூட நடப்பதுக்கு உங்களை நீங்களே காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் மீண்டுமாய் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். மத்தேயு அதை சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் கடைசியில் அந்த கிரேட் கமிஷன் என்ன சொல்லப்படுகிற அந்த பகுதி, ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் அந்த கடைசி பகுதி நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஒரு வசனம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் என்பதை மத்தேயு எழுதி முடிக்கிறார். அதனால தான் இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. மார்க்கும் இந்த கிரேட் கமிஷனை குறித்து எழுதியிருக்கிறார் அவருடைய 16ஆம் அதிகாரத்தில். அந்த 16ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வரும்போது அதை நாம் தியானிப்போம். ஆனாலும் அந்த கடைசியில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 15ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, விசுவாசமாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்றது இயேசு பரமேறி போயிருக்கிறப்ப சொல்லப்பட்ட விஷயம். ஆகையால் தான் இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஏற்கனவே இதில் ஊழியர்கள் எல்லாம் இணைந்து தான் இதை தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்தோம். ஆனால் இதுவரை முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் அவங்களெல்லாம் ஒரே நேரத்தில் கூட்டிகிட்டு வர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க ஊழிய காரியங்களில் இருக்கிறாங்க. ஒரு வேளை வருகிற எபிசோடில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து கலந்து தொடர்ச்சியாக இருக்கிற பகுதிகளை பேசுவோம் என்பதை நம்புகிறேன். அதுக்காக ஜெபிக்கிறேன். அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கும் ஒதுக்கி தரணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை இயேசு கட்டளையிட்டு கடந்து போயிருக்கிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் இன்றைக்கி ட்ராக்ஸ் ஊழியங்களை செய்கிறார்கள். அங்கங்கே போய் இயேசு வருகிறார், இல்லை இயேசு கிறிஸ்து சொன்ன பிரசங்கங்களை அங்கங்கே போதிக்கிறார்கள். ஆனால் அதுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இது ஜீவன் உள்ள வார்த்தை சாத்தானின் ஆதிக்கியங்களை அசகுகிறது.
அந்த அசைவை சாத்தானின் ராஜ்யத்தில் உண்டாக்குகிறபடியால் சாத்தான் தம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு எப்படியாகிலும் எதிர்த்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இதுக்கு பல பேர்களை வைத்து மதம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா இவங்க லாபத்துக்காக ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பலவிதமான காரியத்தை உலகத்தில் பேர்கள் கொடுக்குறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் இதை பிரசங்கிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த முகாந்தரத்தோடு தான் இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வருகிற நிகழ்ச்சியில் ஊழியர்களோடு இணைந்து நாம் பேசுவோம். ஆனால் இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதி இப்போ மத்தேயு முழுசாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தோம். இப்போ தற்போது 8ஆம் அதிகாரத்தில் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். போன நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ 22லேருந்து 26 வரை ஒரு குருடன் பெத்சதா என்ற பகுதியில் சுகமாக்கப்பட்டதாக மார்க் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரொம்ப கூர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் இந்த சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பகுதிகளுக்கு நாம் போகும்போது அவைகளை அந்த இடத்தில் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். காரணம், இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட நடக்கவும் சஞ்சரிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் படிக்க கேட்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் கொண்டு. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். பெத்சாயிதா என்ற ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அதுக்கு முன்ன பகுதியில் 2 எபிசோடுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பரிசேயர் ஒரு அடையாளத்தை கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்காம அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறார்? பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் எழுதின சுவிசேஷத்தின் பிரகாரம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் படகு ஏறி வேறு பக்கம் வருகிறார். அப்போது சீஷர்களோடு கூட அவர் புளித்த அப்பங்களை குறித்து பேசினார் என்பதை குறித்து அந்த பகுதியில் நாம் தியானித்தோம். அப்போது அந்த இடத்துலேருந்து இவர் இந்த இடத்துக்கு பெத்சதா பகுதிக்கு வந்த பிறகுதான் ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனாக வரல, அவனை கொண்டு வராங்க. ஏன்னா பல குருடர்களை இயேசு குணமாக்கி இருக்கிறார். அவங்க குணமாக்கப்பட்ட தன்மைகள் வித்தியாசமாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தியானிக்கும் போதும் அந்த குருடர்களை குறித்து கூடவே இருந்து எழுதின மத்தேயும் எழுதுகிறார். கேள்விப்பட்டு எழுதுகிற மார்க்கும் இந்த குருடனை குறித்து எழுதுகிறார். இதை குறித்து மத்தேயுல நம்ம பார்க்க முடியல. ஆனால் இதை மார்க் எழுதுகிறார். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மார்க் அது எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அவர் தொடம்படி அப்படி கொண்டு வராங்க. காரணம், இயேசு தொட்டா சுகமாகிறாங்க என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், பரவலாய் அறிந்திருந்தார்கள். ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தது மாத்திரமல்ல, ஜனங்களை கண்ட உடனே மனதுருகி அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அவரை தொட்டவங்களும் சுகமாக்கப்பட்டாங்க, அவர் தொட்டவங்களும் சுகமாக்கப்பட்டாங்க. இப்போ அவர் தொடணுன்றதுக்காக ஜனங்கள் அந்த குருடனை கொண்டு வந்து அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரை வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணுகிறார் என்பதை வேதத்தில் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இன்றைக்கு பல வியாதியில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் தற்காலிகமாய் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் வாழுகிறவரை நல்ல ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். அந்த ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால் தேவன் தன்னுடைய பலத்தை நமக்குள்ள கட்டளையிட்டு வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பலன் நமக்கு எப்போது உண்டாகும்? ஒருவேளை நீ பலவீனமாக இருந்தால் அவர்கிட்ட வேண்டிக்கொள். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நமக்கு இயேசு என்ற நாமத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும்.
இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா மெடிக்கலில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு முட்டி வலின்னு போனால் முட்டியை மாற்றிடுன்றான், இடுப்பு வலி அதாவது இடுப்பு வலின்னு போனால் இடுப்பு மாற்றிடுன்றான். இப்போ எல்லாத்துக்கும் மாற்று வழியை கண்டுபிடித்து விட்டு கண்ணு சரியில்லைன்னு போனால் கண்ணு மாற்றிக்கிறியான்னு கேட்குறான். கிட்னியில் பிரச்சனைனா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்றான். இருதயமே மாற்றக்கூடிய அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போது கேரேஜில் போனால் எப்படி பார்ட்டுங்களை மாற்றின்னு வரோம், அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதை மாற்றிக்கும் அதை மாற்றிக்கும்னு சொல்லி அந்த பயத்தையே ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ணி அந்த பயத்து நிமித்தமாகவே நிறைய பேர் மடிந்து போய் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வியாதி எதுவாக இருந்தாலும் நீ அவரை நம்பி இன்றைக்கு வேண்டுதல் செய்தால் நிச்சயமா இயேசு உன்னை விடுவிப்பார். இது தேவனுடைய பிரதிநிதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனாய் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலோட அவர் காண்பித்த அந்த வெளிச்சத்தின் வார்த்தையோட இன்றைக்கு உங்களுக்கு நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இயேசுவை நம்பு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ சுகமாக்கப்படுவாய் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், வேதனைகள் நீங்கும், எல்லாம் முறிவும் சரியாக்கப்படும். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மனுஷனை தேடி அலைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அங்கே அவரை நோக்கி கூப்பிடு. உங்க மத்தியில உடனடியாய் தன்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி உங்களை விடுதலையாக்க இயேசுவால கூடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஜனங்கள் அந்த பெத்சதா என்ற பகுதிக்கு அவர் கடந்து வந்தபோது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். வேண்டின பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்தது பார்க்க போகிறோம். அவர் குருடனுடைய கையை பிடித்து கரத்தை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், இப்போ தொடுங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன பண்ணார், கையை பிடிச்சிக்கினார், அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டார். வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ஒருவேளை ஜனங்கள் பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தாங்க, இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவரை கூட்டிக்கிட்டு போகிறார். அவருக்கு பின்னால் திரளான ஜனங்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், ஒரு பக்கம் அற்புதத்துக்காக இயங்கக்கூடியவர்கள், ஒரு பக்கம் இயேசு பிரசங்கிக்கிற இடத்துக்கு கடந்து போனால் உணவு கிடைக்குது என்பதை நோக்கத்தோடு கூட சில பேர் சுற்றினதாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லுகிறத இயேசு சொன்ன விஷயத்தை யோவான் எழுதுகிறார். அப்போது நிறைய விதமான கூட்டங்கள் அவருக்கு பின்பதாய் ஓடினாங்க. ஆனால் தாகத்தோடு யாரெல்லாம் கர்த்தரை தேடி கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் பலன் கிடைத்தது போல இந்த நாட்களிலும் தாகத்தோடு கூட முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இயேசுவை நோக்கி பார்த்தால் இப்போது அற்புதம் நடக்கும். மனுஷனால் முடியாதது தேவனால் ஆகும், மெடிக்கலால் முடியாதது தேவனால் ஆகும். எனவே விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டி போகிறார். ஏன்னா நிறைய குருடர்களை குணமாக்குகிறார், பல விதத்தில் குணமாக்குகிறார். ஆனால் இவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிக்கிட்டு போய் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அவன் கண்களில் உமந்து அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் கண்களில் அந்த எச்சையை துப்பினார். ஒருவேளை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டிருக்கலாம். ஏன்னா இயேசு நம்மை தன் சொந்த சாயலாய் உருவாக்கினார். மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது நாம் அவர் சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கேன் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை நம்புவதில்லை. விசுவாசிப்பதினால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்பதாக தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்பக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தேவனை நம்புகிறார்கள் என்பதுக்கு அர்த்தம் இல்லை. சர்ச்சுக்கு போகக்கூடிய எல்லாமே தேவனை விசுவாசிக்கிறாங்க என்பது அர்த்தம் இல்லை. அப்படி அவர்கள் தேவன் செய்ய முடியும் என்று விசுவாசித்தால் சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தரம் இருக்க முடியாது. வியாதியோடு கூட அவர்கள் கடந்து வந்தாலும் சபைக்குள் வந்த உடனே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருப்பார்கள். காரணம் அங்கே தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஏன் அப்படி குணமாக்கப்பட முடியல? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. பேருக்காக வந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள்.
ஆனால் முழு நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நீங்கள் நம்பி வந்தால் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் எங்கேயும் அழிந்து திரிந்து மலைகளும் காடுகளும் ரோடுகளும் சுத்த தேவையில்லை. நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏசப்பா கிருபையால் இந்த 5 ஆண்டு காலமாக ஆரோக்கியமாக என்னை பாதுகாத்து கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். 5 ஆண்டு காலத்துக்கு முன்னே நிறைய பலவீனப்பட்டிருக்கிறேன். நிறைய விதமான பலவீனமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போயிருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பலவிதமான பலவீனங்கள் எனக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே போக 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 கர்த்தர் என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜலதோஷம் வந்திருக்கு, ஜுரம் வந்திருக்கு, ஆனால் நான் ஒரு நாளும் படுத்ததில்லை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து மருத்துவமனைக்கே நான் போனதில்லை. இந்த 5 வருஷமாக தொடர்ச்சியாக தேவன் வழி நடத்துகிறார். கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, பிளட் செக்கப் பண்ணிங்க, கொலஸ்ட்ரால் செக்கப் பண்ணிங்க. சும்மா இருக்கிற நமக்கு எதுக்காக போய் செக்கப் பண்ணணும்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமே. சும்மா செக்கப் பண்ணி அவங்க நமக்கு எதனா சொல்லுவாங்க, அது மேலே வச்சுன்னு மைண்டில் அதே வச்சுன்னு சுற்றி இன்னும் பலவீனப்பட்டு அவங்க சொல்லுகிற மாத்திரைகளுக்கு அடிமையாகாதபடி நாம் விசுவாசத்தோடு கூட முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். சரீரத்தில் சின்ன சின்ன பலவீனங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் எந்த தாக்கத்திலும் இல்லாமல் மருத்துவமனைக்கு கடந்து போகக்கூடிய அளவுக்கு இல்லாமல் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவது கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார், ஆனால் அவர் உங்களுக்கும் உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் நான் பலவீனப்படலன்னு இல்லை, நான் பலவீனப்பட்டேன். மருத்துவமனைக்கு கடந்து போகலை. அந்த பலவீனத்து நிமித்தமாய் படுத்தும் கிடக்கலை. எல்லா நாளையும் வேலை செஞ்சுன்னு இருந்திருக்கிறேன் இந்த 5 வருஷமாக. நீங்கள் கணக்கு போட்டுங்க, 1500 நாளுக்கு மேலே தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டு தான் இருந்திருக்கிறேன். எந்த காரியமும் என்னை இதுவரை நிறுத்தவில்லை. இது இந்த 5 ஆண்டு காலம் மாத்திரம் பார்க்குறேன். என வசனத்தை ஆராய 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 இதுக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமை எனக்குள்ளே பிரவேசிக்கிறபடியால் என் எலும்புகள் உரம் பெறுகிறது, என் நரம்புகள் பலன் பெறுகிறது. அதனால தான் ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அவங்க பாடலில் ஒரு அடி இப்படி சொல்லும். என்ன சொல்லனா, தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான், எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும், எலும்புகள் வாழும் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உன் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. அந்த பாடலில் இன்னும் நல்ல அடிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வசனம் ஆரோக்கியங்க. உண்மையாகவே வசனத்தினாலே நம்ம பிழைப்போம். இது நமக்கு ஔஷதம். ஆகையால் தான் இரவும் பகலும் இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் நமக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். இப்போ இவன் கண்களிலே உமந்து அவன் மேல் கைகளை வைத்து, அதுக்கப்புறமா அவன் மேலே கை வைக்கிறார். அவங்க என்ன வேண்டிக் கொண்டாங்க? கைகளை வைத்து சுகமாக்குங்க அப்படின்னு தானே கேட்டுக்கொண்டாங்க. அந்த பகுதியை வாசிங்க. மேலே இருக்கிற பகுதியை கொண்டு அவரை தொடம்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். தொடணும்னா கையில் தான் தொடணும். இப்போ காரி உமிந்து அதுக்கு பிறகு தன் கைகளை அவன் மேல் வைத்து ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். வேற எதுவுமே அவர் செய்யல. ஏதாகிலும் காண்கிறாயா என்றார். பேதுரு குணமாக்கும் போது, பேதுரும் யோவானும் அவங்க கடந்து போகும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த சப்பானி ஏதாகிலும் கொடுத்துட்டு போங்கன்னு தான் கேட்டான். ஆனால் இவங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, அவங்ககிட்ட உண்மையாகவே இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட வச்சுன்னு சொல்லலாம்,
பணம் இருக்குது, காசு இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட அன்றைக்கி உண்மையாகவே இல்லை. அது ரெண்டும் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க அதை தேடி போகலை. இன்றைக்கி உலகமே பணம் தான் மையமாக வைத்து பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவங்ககிட்ட பணம் உண்மையாகவே இல்லை. அதை தான் சொல்கிறாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்த நடனவனை அவன் எழும்பிட்டான் என்பதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு குணமாக்கும் போது அவர் எதுவும் சொல்லலை. அவனை கரம் பிடித்து அந்த கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டார். கண்ணு மேலே காரி துப்புறாரு. அதாவது அவர் உமைந்தார் என்ற நல்ல தமிழில் போடப்பட்டிருக்கு. அது நான் நம்ம தமிழில் அவன் அந்த கண்ணின் மீது எச்சையை துப்பினார். எச்சையை துப்பின பிறகு அவன் மேலே கை வைக்கிறாரு. கையை வச்சுட்டு எதாகிலும் காண்கிறாயா என்று அவனிடத்தில் கேட்கிறார். வாசிங்க. அவன் ஏறிட்டு பார்த்து அவன் இப்போ பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறான். ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பாருங்க, அவன் சொல்றான், நடக்கிற மனுஷர்களை மரம் போல பார்க்குறேன், மரமா தெரியுறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதற்கு இயேசு என்ன பண்றாரு? பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைக்கிறார். இப்போ புரியுதா? முதல் கரம் பிடிச்சி வெளியே கொண்டு போனாரு. அடுத்தது அவன் மேலே கையை வச்சாரு. அதுக்கப்புறமா நடக்கக்கூடியவங்களை நான் மரம் போல பார்க்குறேன்னொன்னே இப்போ கண்கள் மீது கரங்களை வைக்கிறார். கரங்களை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். திரும்பவும் அவனை ஏறிட்டு பாரு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். புரியுதா? இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவாய் பார்த்தான். இயேசு அற்புதம் செய்தால் இன்றைக்கு நீ தெளிவாய் சுகமாக்கப்படுவாய். கொஞ்சம் போச்சு, கொஞ்சம் இருக்குது அப்படிலாம் இருக்க மாட்டேன். அவனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல காரி உமைந்து அவன் மேலே கரம் வச்சாலும் அவன் பார்க்க கண்களை திறந்து ஏறெடுத்து பார்க்கும் போது ஜனங்கள் நடக்கிறதை மரம் போல காண்கிறேன் என்று சொன்னார். அவன் கண்கள் மீது கையை வைத்தார். இப்போது ஏறெடுத்து பார் என்று சொன்னார். அப்போது அவன் பார்க்கும் போது அவன் தெளிவான பார்வையை பார்த்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? மார்க் எழுதின இந்த பகுதி மூலமா என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? இயேசு ஒருவனை சுகமாக்க வேண்டுமானால் அவனை பூரணமாய் சுகமாக்குவார் என்பதை நாம் இதன் வாயிலாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரால் இந்த உலகத்தில் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அது கேன்சர் வியாதியாக இருக்கட்டும், அது எய்ட்ஸ் வியாதியாக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிக் கொண்ட ஏராளமான ஜனங்களை இயேசு சுகமாக்கியிருக்கிறதை சரித்திரத்திலும் பார்க்க முடிகிறது, வேதத்திலும் பார்க்க முடிகிறது, சரித்திரத்திலும் பார்க்க முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பரமேறி போன பிறகு அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு திரளான ஜனங்களை அவர் சுகமாக்கினார்கள். அப்போஸ்தலர்கள் போன இடங்களிலெல்லாம், சீடர்கள் போன இடங்களிலெல்லாம் திரளான ஜனங்கள் அற்புதங்களை கண்டு சுகமாக்கப்பட்டார்கள். பிசாசை துரத்தினார்கள், சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்டார்கள். எந்த பலவீனமாக இருந்தாலும் அவர்களை எழுப்பினார்கள். பவுலும் மரித்தோ ஒருவனை எழுப்பினான் என்பதாக வேதத்திலே நாம் நிருபங்களிலே அப்போஸ்தலர்களிலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த 21 நூற்றாண்டு வரை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நடுவில் விசுவாசிக்கிற ஜனங்கள் குறைந்து போயிருக்கலாம் தவிர தேவனுடைய வல்லமை குறைவே இல்லை. ஏன்னா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் வல்லமையில் குறைவே கிடையாது. நம்ம விசுவாசத்தில் குறைஞ்சிட்டோம், ஜப வாழ்க்கையில் குறைஞ்சிட்டோம், தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையில் குறைஞ்சிட்டோம். அவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனோடு கூட நடப்பதற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவன் முற்றிலும் தெளிவாய் தீர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நம்பினால் தேவ மகிமையை காண்பீர்கள். இவனுக்கு இப்போ தெளிவாக்கப்பட்டது. அப்போது அவன்
தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்க தொடங்கினார். அடுத்தது, பின்பு அவர் அவனை நோக்கி நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று கிராமத்தில் இதை ஒருவனுக்கும் சொல்லாது இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் என்பதா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் அந்த கிராமத்துடையவனா இருக்கிறானா இல்லைன்னு தெரியல, அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டாரு. திரும்ப கிராமத்துக்குள்ளே போகாத உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். உன் வீட்டுக்கு போ. என இவ்வளோ நாள் இருள் நிறைந்த அந்த அவனுடைய உலக வாழ்க்கை வெளிச்சம் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு அதுதான், இயேசுவை நீ வேண்டிக் கொண்டால் இருள் நிறைந்த உன் சூழ்நிலைகள் வெளிச்சம் பெறும். கர்த்தர் உன்னை ஒளிக்குள் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்கள் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 வசனங்கள். 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை மார்க் எழுதின காரியத்தை பெத்சதா பகுதியில் ஒரு குருடனுக்கு சுகம் வேண்டும் என்று அவனை கூட்டிகிட்டு வராங்க. போகும்போது அவனுக்கு ஆள் தேவைப்படலை, அவனா வீட்டுக்கு அனுப்பப்பட்டான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், வரும்போது அவனுக்கு பார்வை இல்லை, போகும்போது பார்வை இருந்தது. இன்னைக்கு இயேசுவை தேடி நீ வருவாயானால் நிச்சயமாய் நீ நம்புகிற காரியத்தில், நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் நீ விடுதலை பெறுவாய். எந்த வியாதினா இருக்கட்டும், எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருக்கட்டும், கடனுக்கு மாத்திரம் நான் சொல்ல வரல. கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கடன் அடிப்பதுக்கு உங்கள் கையின் பிரியாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் வாயிலாய் கடத்தை அடிப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் மீதியான எந்த காரியமும் தேவன் உனக்கு வழங்குவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுங்கள். கர்த்தர் தம்முடைய பிரசனங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். எனவே இந்த 8ஆம் அதிகாரம் முழுசாக ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அடுத்தது அந்த இடத்துல நான் யார் என்பதை சீஷனிடத்தில் கேட்டதாக அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடுத்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு அந்த நாளில் அற்புதம் செய்தார், இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு நன்மை வேணுமா? இப்போ அற்புதம் நடக்கும். இப்போ நீ நோக்கி கூப்பிடு. பாருங்கள், நான் உனக்காக ஜெபம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். உங்கள் போராட்டத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆயிட்ட பிறகு எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தாதீங்க, அவரை மேன்மைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. காரணம், மகிமைக்கு பாத்திரர் அவர்தான், துதிக்கு பாத்திரர் அவர்தான். மனுஷனுக்கு புகழ் தேவையே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து இந்த வசனத்தை போதிக்கிறத கேட்டு நீங்கள் நம்பி நீங்கள் நோக்கி கூப்பிட்டு இப்போது நீங்கள் விடுதலை ஆயிட்டாலும் என்னை குறித்து எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை குணமாக்குகிறவர் இயேசுதான், உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசுதான், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இயேசுதான், உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் இயேசுதான். அவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அவரோடு நீங்கள் நடக்கும் போது மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். இப்போது இந்த 5 வசனங்களை வரிசையாக வாசிக்க கேட்க போகிறோம். அப்புறமா நம்ம ஜெபிக்கலாம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். குருடன் வந்தா, கொண்டு வரப்பட்டா, அவர் வெளியே கொண்டு போகிறாரு. புரியுதா? முதல் அவங்க வேண்டுதலை கேட்டார். அடுத்தது உமர்ந்தார், வெளியே கொண்டு போனார். அதாவது இப்படி பார்ப்போம். இதை முதல் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க, வேண்டிக்கினாங்க, அந்த வேண்டுதலை கேட்டார். வேண்டுதலை கேட்டதுனால அவனை கரம் பிடித்தார், வெளியே கொண்டு போனார். அவர் கரம் பிடிச்சிட்டா உன் வாழ்க்கை மாறிடும். கரம் பிடிச்சிட்டாரு, அவனை வெளியே கொண்டு போகிறாரு.
அவன் கண்ணு மேலே உமர்ந்தார். அதுக்கப்புறமா அவனை தொட்டார். என்ன பார்க்குறேன்னு சொல்லி அவனோடு கூட பேசினார். அவன் சொன்னதை மீண்டுமாய் கேட்டார். அவன் கண்கள் மேலே தன் கரங்களை வைத்தார். இப்போ அவனை ஏறெடுத்து பார்க்க சொன்னார். தெளிவாய் பார்த்தான். தெளிவாய் பார்வை வந்த பிறகு ஆலோசனை தந்தார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஒருவருக்கும் சொல்லாதன்றதும் சொன்னார். வீட்டுக்கு போயிடணும் சொல்லிட்டார். இதை சொல்லி அவனை தன் வீட்டுக்கு அனுப்பிட்டார். இயேசு ஒரு மனிதனை அவன் வேண்டிக் கொள்ளும்போது அவனை கரம் பிடித்து விட்டால் அவனை தெளிவான பாதையில் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இதுதான் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வதற்கு நிகழ்ச்சியை பாருங்கள். ஊழியக்காரங்களை நம்மளோட கூட இணைந்து தொடர்ந்து அடுத்த பகுதிகளிலிருந்து பேசுவாங்கன்றதை நம்புகிறேன். ஆனால் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதங்களை செய்வார். எனவே இயேசு அற்புதமானவர். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு இப்போது தம்முடைய மகிமை உனக்கு விளங்க பண்ணுவார். நம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அற்புதமானவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் யாரெல்லாம் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, அன்றைக்கு அந்த பெத்சதா பகுதியில் அந்த குருடனுக்கு செய்த நன்மையைப் போல இவர்களுக்கும் இன்றைக்கு உம்முடைய மகிமையை விளங்க பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாரெல்லாமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்போது உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தையே மகிமைப்படுத்த உயர்த்த இரக்கம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கட்டும். இவர்கள் நிமித்தமாய் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா தீய செயல்முறைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நீரே இவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எந்த வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அவங்கள விடுவிச்சிரும். நீங்கள் சொல்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தும். உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்போது அந்த ஸ்தலங்களில் பலன் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் இவர்களை மூடி மறைக்கட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையை விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவை பின்பற்றுங்கள், சுவிசேஷத்தை தொடர்ந்து கேளுங்கள், உபதேசத்தில் பலப்படுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஆரோக்கியமாய் எக்கால சத்தம் கேட்குறவரை வாழ்ந்துக்கிட்டுதுங்க. ஒரு வேளை அந்த எக்கால சத்தம் வருவதுக்கு முன்னே நீங்கள் மரித்து போனாலும் அந்த எக்கால சத்தம் கேட்குற மாதிரி உலகத்தில் வாழ்ந்து மறிங்க. கிறிஸ்துவுக்குள் மரணம் அடையுங்க. தேவன் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். அவர் வருக தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.